அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க, அதோடைய டீட்டெயில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டேட்டு பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தது ஜனவரி 30, 2024 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் டேட்டு என்றைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும்? அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 28/2/2024 11:51 PM. பிப்ரவரி 28 நைட்டு 11:59 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டு, நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 4/3/2024 டு 6/3/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் நைட்டு 11:59 PM அந்த டைமுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 ஜூன் 9 காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகே, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணல, புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் உங்களுடைய டீட்டெயிலை, நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன இது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலாம் நீங்கள் ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டு 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட்டு டைம்லாம் பார்த்துட்டோம். இது என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓவுக்கு 108 வேக்கன்ஸ் இருக்குது. மொத்தம் 108 வேக்கன்ஸு. சேலரி 19,500 to 71,900. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 2442 வேக்கண்ட் இருக்குது. 19,500 to 71,900. ஸோ இதில் மொத்தம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்லேயே நிறைய டைப்பிஸ்ட் இருக்குது பாருங்கள். டைப்பிஸ்ட்லேயே ஜுடிஷியல் மினிஸ்ட்ரல், தமிழ்நாடு மினிஸ்ட்ரல், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன், இந்த மாதிரி டைப்பிஸ்ட்லேயே நிறைய வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், லேபரேட்டரி அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். டோட்டலாக 6,244 வேக்கன்ட்ஸ் குரூப் 4ல் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் தமிழுக்கு மொத்தம் கொஸ்டின் 100 கொஸ்டின்னு 180 மார்க்கு வரும். 100 கொஸ்டினுக்கு 150 மார்க்கு. அது பார்ட் ஏவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் 100 கொஸ்டின்னு 150 மார்க்ஸ் வரும். அதேமாரி பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 25. இது ரெண்டும் சேர்த்து 100, இதுக்கு ஒரு 150 மார்க். மொத்தம் 200 கொஸ்டின்னு 300 மார்க்கு. 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் பாஸ் மார்க்கு மினிமம் 90. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்ட் ஏவில் மினிமம், அதாவது பார்ட் ஏ ஜென்ரல் தமிழ் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அதில் 150 மார்க்ஸ் இருக்குது. அதில் மினிமம் 40%, அதாவது 60 மார்க் எடுத்தால் தான் அடுத்தது பார்ட் பி நாங்கள் கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏவில் நீங்கள் குறைஞ்சது 60 மார்க் எடுக்கணும். மொத்தம் 150 மார்க்கு, அதில் 60 மார்க் எடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்ட் பி கால்குலேஷன் வேல்யூவேஷன் பண்ண முடியும். அதோடைய மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு பாருங்கள், அதாவது 1/7/2024 அந்த டேட்டில் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதேமாதிரி 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். இப்போ விஏஓக்கு எஸ்சி எஸ்டி விடோஸ் இந்த பிரிவினர் 42 வயசு இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. எம்பிசி பிசி ஓபிசி இவங்கள 42 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 15 போஸ்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து கீழே பாருங்கள், இந்த 28 வரைக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏஜ் லிமிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கெலாம் 37 ஏஜ் லிமிட் இருக்கணும். எஸ்சிஎஸ்சி எஸ்டி 37 வயசு இருக்கணும். எம்பிசிக்கு எம்பிசி ஓபிசி பிசி 37 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஏஓக்கு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது மினிமம் வந்து ஒரு 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே இதில் பாருங்கள், இந்த 8ஆவதாக பாருங்கள், மஸ்ட் ஹேவ் பாஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நான் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் இது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதுக்கெலாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வந்து, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டுக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து அதோட சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க ஒரு டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து வந்து அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா, மேஜராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை மேஜராக படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயிலாம் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இதுக்கெலாம் வந்து ஹைட்டு ப்ளஸ் ஜஸ்ட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து 163 ஹைட் இருக்கணும், நார்மல் ஜஸ்ட் வந்து 79, ஃபீமேல் அண்டு தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 150 இருக்கணும், ஜஸ்ட்டு 74 இருக்கணும். இது சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் விஷனும் கொடுத்துருக்காங்க, கண் பார்வை திறனை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் விஷன், ரைட் ஐ லெஃப்ட் ஐ ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் விஷன்னா தூரப்பார்வை வந்து 6/6 இருக்கணும், லெஃப்டில் வந்து 6/6 இருக்கணும். அதே மாதிரி நியர் விஷன் பக்கத்தில் கிட்ட பார்வைன்னா 0.5 ரைட்டில் இருக்கணும், அதேமாதிரி லெஃப்ட்லேயும் 0.5 இந்த விஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கேட்டுக்கலாம். இது எப்போ நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸ் பிட்வீன் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். அதாவது ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் இது கேட்க முடியும். 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 நீங்கள் கேட்டுக்கலாம். ஏதாவது கொரி ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி ரோடு, விஓசி நகர், பார்க் டவுன், சென்னை 6,03,000 இந்த இதுக்கு வந்து ஏதாவது கொரி இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் @tnbcexam.in அதுலேயும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கொரிய ஏதாவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது ஃபோட்டோ கீழே உங்கள் நேமு, டேட்டு, எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க டேட் போட்டு நீங்கள் இந்த சைஸில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபியில் தான் இருக்கணும். அதாவது லாஸ்ட்டு 3 மந்த்ஸுக்குள்ளே இந்த ஃபோட்டோ இருக்கணும். பழைய ஃபோட்டோ வேணாம், இப்போ ரீசெண்டாக எடுத்த நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட், பெரம்பலூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து வைக்கிறதா அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees 100 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். டிடி எடுத்து நீங்கள் போஸ்டல் ஆர்டர் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம்.
அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இந்த ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் டிசபிலிட்டிஸ் பர்சனாக இருந்தால் அப்படின்னா, அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே எல்லாமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கீழே இந்த ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடின் இன் தமிழ் மீடியம். இது பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றாவதுலேருந்து நீங்கள் 10வது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, 12வது வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் 1 to 10 வரைக்கும் எந்த ஸ்கூலோ அங்கே போயிட்டு நீங்கள் தமிழ் மீடியம் வந்து படித்ததான் வாங்கிக்கோங்க. ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தா சப்போஸ் 1வது 5வது வரைக்கும் வேறு ஸ்கூல், 5வதுலேருந்து 10வது வரைக்கும் வேறு ஸ்கூலு, அப்படி தனித்தனியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் அந்தந்த வகுப்பு எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ நீங்கள் அங்கே போய் தனித்தனியாக தான் வாங்கணும். ஸோ அதை சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதான் வந்து அந்த பிஎஸ்டிஎம்க்கான தமிழ் மீடியம் படித்தவங்க சர்டிஃபிகேட்டு. நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு இதில் வந்து உங்களுடைய கொஸ்டினுக்கு ஒரு புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த கட்டத்தில் எழுதிக்கணும். அந்த புக்லெட்டில் என்ன நம்பர் இருக்குதோ அதை எழுதிட்டு அந்த இங்கே என்ன நம்பர் கட்டத்தில் எழுதுறீங்களோ அந்த நம்பர் வந்து நீங்கள் ஷேட் ஆஃப் பண்ணணும். அந்த கட்டத்தை மட்டும்தான் நீங்கள் ஷேட் ஆஃப் பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. அதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கொடுத்துருக்காங்க, இதை எப்படி ஷேட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு வந்து ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எதுக்காக ஆருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அவங்களுடைய நேம், அட்ரஸ்ஸு, கம்பெனி, எந்த கம்பெனியில் அவங்க டிரைவிங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், இந்த எம்ப்ளாயோட அட்ரஸ் எழுதிக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஃப்ரம் டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ அந்த ஆஃபீஸோட சீலு, டேட்டு இதான் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் நேமு, அத்தாரிட்டி கான்டாக்ட் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர். ஸோ நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குரூப் 4 வந்து அப்ளிகேஷன் விட்டுட்டாங்க. 30ஆம் தேதியே வந்து அப்ளிகேஷன் விட்டாச்சு. ஸோ இதை வந்து பிப்ரவரி 28ஆம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 28, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.